ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். மிளகா பஜ்ஜியில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜிங்க. ஆமாங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும், அதே மாதிரி வித்தியாசமாகவும் இருக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது சூடு ஆறுனதும் தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கை சின்ன வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக இப்போ சேர்த்துருக்கேன். ஒருவேளை பத்தலைன்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் வேக வச்ச மசிச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா கலந்து வந்துட்டே இருக்குது. இப்போ இதுக்கு இடையில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அதோடையே நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்க்கறதுனால நல்லா ஒரு மணமாக இருக்கும். அதோடைய 2 கொத்து கருவேப்பிலையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜிக்கான ஸ்டஃபிங் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கீறிக்கோங்க. கீறினதும் பார்த்தீங்கன்னா உள்ளே விதைலாம் இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு வெளியே எடுத்துருங்க. கத்தியை வச்சு இந்த மாதிரி நம்ம லைட்டாக கீறி விட்டாலே இந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக கீழே விழுந்துடும். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த மிளகா பஜ்ஜிக்குள்ளே அப்படியே நீங்கள் உள்ளே வச்சிருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அந்த மிளகா பஜ்ஜிக்கு ஃபுல்லாக வர மாதிரி உள்ளே வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் உள்ளே வச்சாச்சு. அந்த மிளகா அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி. இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மிளகா பஜ்ஜியும் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. நான் இன்றைக்கி ரெடிமேட் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணுறேன். பஜ்ஜி மாவு நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச மிளகா இதில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் ஒரு கப் டீ சுட சுட ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜியோட சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.